Hello friends, welcome to Sukanya Naveen Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் PCOD. PCOD அப்படின்னா என்ன? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். தமிழில் இது கர்ப்பப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த PCOD எதுக்காக வருது, யாருக்கெல்லாம் வருது, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணால் என்ன மாதிரி க்யூர் கிடைக்கும், எந்த மெடிக்கேஷன் பெஸ்ட்டாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன், நான் ஒரு PCOD விக்டிம் தான். எனக்கு PCOD இருந்து நான் அதிலிருந்து எப்படி க்யூர் ஆனால் இப்போ எப்படி நான் ஹெல்த்தியாக இருக்கேன்றதை பற்றி பேசலாம். எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதை பற்றி நான் ஷேர் பண்ணும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ PCOD அப்படின்றது பொதுவாக 12 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு அஃபெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதிகமாக இந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த மென்சுரேஷன் கேப்பில் இருக்கிறவங்களுக்கு, மென்சுரேஷன் அடைய போகிறவங்களுக்கு, ஆல்ரெடி மென்சுரேஷன் அடைஞ்சவங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த PCOD இருக்குன்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? PCODக்கு வந்துட்டு சில விதமான சிம்டம்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இப்போ நீங்கள் PCOD இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, யூஸ்வலாக வந்துட்டு எல்லா பெண்களுக்குமே ஒன்ஸ் மென்சுரேஷன் ஆனதுக்கப்புறம், அதாவது புபர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக பீரியட்ஸ் வரணும். அதாவது 28 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே வர பீரியட்ஸ் உங்களுக்கு நார்மலான பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ 28 நாளுக்கு ஒரு வாட்டியோ இல்லை 35 நாளுக்கு ஒரு வாட்டியோ, இந்த 28 to 35 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளாக இருந்தாலுமே உங்களுக்கு அது நார்மல் பீரியட் அப்படின்ட்டு கன்சிடர் ஆகும். பொதுவாக இந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த 15, 16, 20க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரெகுலரான பீரியட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 20 வயசு வரைக்குமே கூட உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலராக வரலன்னா, ரெகுலராக வரலன்னா உங்களுக்கு பிளட் இல்லை விட்டமின் இல்லை அப்படின்ட்டு ரீசன் சொல்லுவாங்க. அண்ட் டாக்டர்ஸ் கூட இன்ஃபேக்ட் அன்டில் நீங்கள் 21 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராக இல்லைன்னா பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் என்னோட டாக்டரும் அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு என்னோட மென்சுரேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா, அதாவது ஏஜ் அட்டன் ஆனதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தது. அதுக்கப்புறமா இரெகுலராக ஆரம்பிச்சது. நான் வந்துட்டு அதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நான் கேர் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக என்னோட அம்மாவோ இல்லை வேறு யாரையோ சொல்லி நான் அதை பற்றி கேர் எடுத்துக்கணுன்ட்டு நினைக்கல. எனக்கே தெரிஞ்சது எவ்ரி மந்த் அந்த ரெகுலர் சைக்கிள் இல்லாதப்போ நான் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது, ஸ்டார்டிங்கில் எனக்கு டாக்டர் இதை சொல்லி தான் அனுப்புனாங்க. உங்களுக்கு 20 ஏஜ் சின்ன ஏஜாக இருக்குது, ஸோ நீங்கள் 21 இயர்ஸ் வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. சரின்ட்டு நானும் வந்துட்டேன். பட் திருப்பியும் அது எவ்ரி மந்த் சேம் டைம் இதே மாதிரி ரிப்பீட் ஆகும்போது, ஸோ கன்சர்ன் ஆன விஷயம் தானே, அதாவது கவனிக்கக்கூடிய விஷயம் தானே. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல 2 ஓவரிஸ்லையுமே சிஸ்ட் இருந்தது. அதாவது 2 சைட்லையுமே அந்த நீர் கட்டி இருந்தது. 2 ஓவரிஸ்லேயும் நீர் கட்டி இருந்தது. ஸோ அந்த நீர் கட்டி இருக்கும்போது உங்களுக்கு நார்மலாக அந்த எக்கு உடஞ்சி வெளியில் வந்து நார்மல் பீரியட்ஸ் இருக்காது. ஸோ இது நீங்கள் எப்படி, இதை பற்றியான டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு நம்ம பேசிக் PCOD இதை பற்றி பார்க்கலாம். ஸோ சிம்டம்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்குவீங்க? உங்களுக்கு வந்துட்டு இங்கே அப்பர் லிப்பில் நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும், சின்னில் நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேண்ட்ஸில், லெக்ஸில், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ பொதுவாக PCODனா என்ன, அது எதுக்காக வருது, PCODனா என்னன்ட்டு பார்த்துட்டோம். எதுக்காக வருதுன்றது சயின்டிஃபிக்கலாக இன்னும் வந்துட்டு அது வந்து ஒரு ப்ரூவன் விஷயம் கிடையாது. பட் பொதுவாக என்ன சொல்கிறாங்க PCOD அப்படின்னா, நம்ம உடம்புல வந்துட்டு எக்ஸஸான இன்சுலின் அதிகமாக இருக்கும், இன்சுலின் அதிகமாக சுரக்கும் போது உங்களுக்கு PCOD வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம பாடியில் மெயில் ஹார்மோன், அதாவது ஆண் சுரப்பி அதிகமாக சுரக்கும் போது உங்களுக்கு அந்த PCOD ப்ராப்ளம் வரும். மெயில் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மெயிலுக்கான சேஞ்சஸ் நீங்கள் உங்கள் பாடியில் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு அதிகமான ஹேர் க்ரோத், அப்புறம் பெல்லி ஃபேட்,
பொதுவாக உங்களோட டம்மி உங்களோட தொப்பை வந்து வெளியில் அதிகமாக தெரியும். டம்மி ஃபேட் இருக்கும். நீங்கள் எக்ஸஸாக சடனாக உங்களுக்கே தெரியாமல் அதிகமாக வெயிட் போட்டுருவீங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஊதி போன மாதிரி தெரியுவீங்க. உங்களால் நார்மலாக இருக்க முடியாது. டயர்டாக இருக்கும். எந்த வேலை பண்ணாலும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். அந்த எனர்ஜெட்டிக் அந்த டீனேஜோ இல்லை அந்த எங்கேஜ்க்கான எனர்ஜி வந்துட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். ஹேர் க்ரோத், எக்ஸசிவ் வெயிட், அப்புறம் மெயினாக வந்து மென்சுரேஷன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? சப்போஸ் நீங்கள் டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நெக்ஸ்ட்டு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம்? ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்து உங்களுக்கு ஆயுர்வேதிக்லேயும் இருக்குது, அலோபதிலையும் இருக்குது, ஹோமியோபதிலையும் இருக்குது. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பாயிருக்குன்றது நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்தால் என்ன ஆகுதுன்னா, அந்த மெடிசன் போடும்போது மட்டும்தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். அது வந்துட்டு ஒரு 10 days 15 days அப்படி எவ்ரி மந்த் உங்களுக்கு அவ்வளோ ப்ளீடிங் ஆனால் அந்த ஹெல்த் வந்து நார்மலாக இருக்க சான்ஸ் இல்லை. திருப்பும் அந்த டேப்லெட் போடணும், இல்லை இன்ஜெக்ஷன் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பீரியட்ஸே ஸ்டாப் ஆகும். அதை விட்டு இன்னும் எக்ஸஸாக நார்மல் வெயிட்டை விட இன்னும் எக்ஸஸ் வெயிட் போட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஆயுர்வேதிக் எப்படின்னா, ஆயுர்வேதிக்கில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலான என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் இங்கிலீஷ் மெடிசனால் இவ்வளோ இஷ்யூஸ் சைடு எஃபெக்ட் இருக்குன்றதுனால நான் அதை ஆப்ட் பண்ண விரும்பலை. பிகாஸ் எனக்கு மறுபடியும் நான் இன்னொரு ப்ராப்ளமில் மாட்டிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால ஒரு ஃப்ரெண்டு மூலயமா நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் உண்மையாக சொல்லணுன்னா ஹோமியோபதி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்போதைக்கு பிசிஓடின்றதுக்கு கண்டிப்பாக க்யூர் கிடையாது. பட் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் உங்கள் ட்ரீட்மெண்ட்னாலையும் இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்னாலையும். ஸோ நான் பிசிஓடிக்கு இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே நிறைய நாள் ஆச்சு. நிறைய நாளுன்றதை விட வருஷமே ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 years அட்லீஸ்ட் ஆச்சு எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிசிஓடி கிளியர் ஆகிறதுக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த பீரியட்ஸ் அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நார்மலான அந்த பீரியட் சைக்கிள் இமீடியட்டாக வராது. கண்டிப்பாக உங்கள் உடம்பு அந்த டேப்லெட்க்கு அடாப்ட் ஆக கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 2 to 3 months ஒன்ஸ் வர பீரியட், இல்லை 1.5 months வர பீரியட், 5 days 10 days ஆகிற ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி கண்ட்ரோல் ஆகி 2 months ஒன்ஸ், 1.5 month ஒன்ஸ், 1 month ஒன்ஸ், 45 days ஒன்ஸ், இந்த மாதிரி எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எண்ட் ஆஃப் த 3 yearsல வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக பிசிஓடி கிளியர் ஆகி நான் ஸ்கேன் பண்ண பார்க்கும்போது போத் ஓவரிஸ் ஆர் நார்மல். அதாவது 2 ஓவரிஸுமே நார்மலாக இருக்குது. எந்த நீர் கட்டி எந்த சிஸ்டங்க இல்லை என்னோட ஓவரிஸில். ஸோ இப்போ நான் கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. நான் இப்போ ஒரு ஹாப்பியான ஹெல்த்தி மாமாக இருக்கேன்றதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அலாங் வித் ட்ரீட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட் மட்டுமே சொல்யூஷனாக இருக்காதுங்க பிசிஓடிக்கு. கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பிசிஓடி வர்றதுக்காக. இப்போ இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலில் ஆக்சுவலாக எல்லாருமே 8 hours ஒர்க் பண்ணி ஆகணும், 9 hours ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான அந்த ஃபிசிக்கல் எஃபர்ட்ன்றது கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உக்காந்தீங்கன்னா நீங்கள் 8 hours 9 hours அதிலே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு கால் சென்டரோ இல்லை நீங்கள் எந்த விதமான வேலை பண்ணாலும் அந்த 8-9 hours நீங்கள் அப்படியே இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி உக்காந்து நீங்கள் அந்த வேலை பண்ணும்போது உங்களுக்கு பாடியில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதப்போ இந்த மாதிரி பிசிஓடி இல்லை டயபெட்டிஸோ வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு த்ரூ அவுட் த லைஃப்பில் வந்துட்டே இருக்கும். பிகாஸ் முன்னே இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய சேஞ்சஸ் நமக்கே தெரியும். ஸோ அப்போ இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்குவாங்க. விமன் எஸ்பெஷலி லேடிஸுங்க நிறைய வேலை பண்ணிகிட்டே இருக்குவாங்க. இப்போ நமக்கு அப்படி இல்லை. எல்லா விதத்துலையுமே நமக்கு வேலை வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் குனிஞ்சு வீடை துடைக்கவும் இப்போ நம்ம மாப் ஸ்டிக்கில் துடைச்சிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்களா இருந்தால், அதாவது லேசி டைப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். அட்லீஸ்ட்
20 மினிட்ஸ் வாக்கிங், 20 to 30 மினிட்ஸ் வாக்கிங். அதாவது ஸ்லோவான வாக்கிங் இல்லைங்க, அன்னட வாக்கிங் இல்லை, ஸ்பீடான வாக் பண்ணணும். ஜாகிங் மாதிரி இல்லை, ஸ்பீடான வாக்கிங் பண்ணலாம். உங்கள் வீட்டு மாடி மேலேயோ இல்லை உங்கள் கீழே இறங்கி உங்கள் வீட்டு ரோடுலையோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பார்க்கு போகிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் 20 to 30 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர், அரை மணி நேரம் நீங்கள் ஃபுல்லாக வாக்கிங், கொஞ்சம் ஸ்வெட் வர அளவுக்கு நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது மார்னிங் ஒரு 30 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ். அது சாப்பாட்டுக்கு முன்ன பண்ணும் பின்ன பண்ணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்கள் அந்த டைமில் உங்களோட வாக்கிங் பண்ணலாம். பெஸ்ட் டைம் என்னென்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் பெஸ்ட்டாக இருக்கும். அது கம்பல்சரி கிடையாது, பட் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்கள் லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக இருந்தே இருக்கணுங்க. அது ஒரு விஷயம். அண்ட் ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ஆஸ் அ சவுத் இந்தியனா நம்மளோட ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ரைஸ் 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 இதே தான் போகுங்க. இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி ஃபுட் நம்ம சாப்பிட்டு நம்ம தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்வைட் பண்ணிக்கிறோம். பட் வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம இந்த லைஃப் ஸ்டைலுக்கு பழகிட்டோம். அதை மாற்றுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிக்க முடியும். எல்லாருமே இதை அடாப்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், பெட்டராக இருக்கும். அதாவது நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்டை அதிகமாக சாப்பிடவே கூடாது. அதிகம்ன்றதை விட நீங்கள் அறவே தவிர்த்துட்டு அது இன்னுமே நல்லது. கார்போஹைட்ரேட்ஸ்ன்ட்டு நீங்கள் எந்த ஃபுட்டை சொல்வீங்க? பொதுவாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும், இந்த மைதா பிரெட் ஆகட்டும், இல்லை இந்த கோபி மஞ்சூரி, மசால் பூரி, என்னென்ன இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஒயிட் சுகர் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். இந்த டயட் ஆக்சுவலி என்னோட டாக்டர் எனக்கு கொடுத்தது. உங்களோட டாக்டர் உங்களுக்கு வேறு மாதிரி டயட் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு வேறு சஜஷன் இருக்கணும் டயட்டில். ஸோ என்னோட டயட் இதுதாங்க. நான் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏர்லி மார்னிங் நான் ஆக்சுவலி ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். மெயின் டிப் நான் சொல்கிறேன், பிசிஓடிக்கு நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸோடு சேர்ந்து வாக்கிங்கோடு சேர்ந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ பண்ணணும். அண்ட் எவ்ரிடே மார்னிங் நீங்கள் ஒரு கிளாஸில் வார்ம் வாட்டர் ஃபுல்லாக சுடு தண்ணியில் மிதமான வார்ம் வாட்டரில் ஒரு ½ லெமன் புழிஞ்சு அதில் ஒரு டீஸ்பூன் ஹனி போட்டு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அது உங்கள் பாடியில் எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ராலை சேர்க்காது. வெயிட் லாஸ்க்கு அது கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணும். கம்ப்ளீட்டாக வெயிட் லாஸ் ஆகும்ட்டு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரிடே மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் இந்த 1 கிளாஸ் ஹனி லெமன் வார்ம் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் எவ்ரிடே மார்னிங் ஒரே ஒரு ஃப்ரூட் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இட்லியோ, நீங்கள் 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு இட்லி சாப்பிடுங்க. கஷ்டமாக இருந்தால் 2 இட்லி சாப்பிடுங்க. இட்லி கம்ப்ளீட்டாக உங்களால் அவாய்ட் பண்ண முடியாதுன்ட்டு நல்லாவே தெரியும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபுட் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இதை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ரைஸே நீங்கள் சாப்பிடாம இருந்தாலே பெஸ்ட்டு, பட் அது கண்டிப்பாக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டயட்டில் க்ரீன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதாவது கீரை வகைங்க, நிறைய கீரை வகைங்க சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸில் நீங்கள் அதிகமாக பீன்ஸ் எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டு தான். அண்ட் நீங்கள் எதை அவாய்ட் பண்ணுன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜங்க் ஃபுட், இந்த பேஸ்ட்ரீஸு, ஸ்வீட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. வெறும் இந்த ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஹை இன் ஃபைபர்னா ஃப்ரூட்ஸ் நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பட் மேக்ஸிமம் அதிகமான சுகர் இருக்கிற ஃப்ரூட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணால் நல்லது. நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், இதெல்லாம் விட்டமின் ரிச் ஃபுட்ஸ் தான். பட் நீங்கள் வெஜிடபிள்ஸில் இந்த பீட்ரூட், இந்த கேரட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சாப்பிடலாம், பட் லிமிட்டடாக சாப்பிடலாம். பிகாஸ் இதில் கொஞ்சம் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹை ஃபைபர் ஃபுட்ஸு நீங்கள் இந்த ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது இந்த எல்லாமே ஸ்ப்ரவுட்ஸ்னால் என்ன சொல்கிறது, இந்த சுண்டல் வகைங்க இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வார்ம் வாட்டர் குடிக்கலாம், இல்லை ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஜங்க் ஃபுட்டுக்கு பதில் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் என்னன்ட்டு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஆல்மண்ட், பாதாம் சாப்பிட்லாம், ஸோ பிஸ்தா சாப்பிட்லாம். இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த விதமான நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி சீக்கிரமாகவே குணமடையும். என்ன சஜஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசன் சஜஸ்டபிள் இல்லை. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட சர்க்கிளில் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் ஹோமியோபதி
ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ கண்டிப்பாக இருந்தே இருக்கும். நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸோட போய் உங்கள் டாக்டரை சஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த இஷ்யூக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றது அவங்களே சொல்லுவாங்க. பட் ஒரு உண்மை சொல்கிறாங்க, இது வந்து உங்களுக்கு இமீடியட்டாக க்யூர் ஆகாது. கண்டிப்பாக லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். ஸ்பெஷலி நீங்கள் ஹோமியோபதியில் போனால் லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸில் போய் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சரியாகாமல் ஓவேரியல் ட்ரில்லிங் பண்ணி இந்த மாதிரி வேறு மெடிக்கேஷன் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டில் போய் நீங்கள் ஒரு எஃபெக்டாக பார்க்குறதுக்கு பதில் லேட் ஆனாலுமே உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் வருதுன்னா நீங்கள் ஏன் அதை சூஸ் பண்ணக்கூடாது? இது என்னோட சஜஷன். அண்ட் உங்கள் வீட்டில் வயசு பொண்ணுங்க இருக்காங்கன்னா, அதாவது டீனேஜர்ஸுங்க இருக்காங்கன்னா, இது ஸ்பெஷலி நான் கண்டிப்பாக எல்லா மம்மிஸ்க்கும் சொல்லிக்கிறேன். உங்கள் பொண்ணுங்களோட பீரியடை வந்து ட்ராக் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. எவ்ரி மந்த் அவங்களுக்கு ரெகுலராக வருதான்னு பாருங்கள். எல்லாருக்குமே இரெகுலராக இருக்கிற எல்லாருக்குமே பிசிஓடி இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் அதை கவனிக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா? ஏன்னா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கன்சீவ் ஆக சான்ஸ் இல்லை. கல்யாணம் ஆன பிறகு கன்சீவ் ஆகும்போது ப்ராப்ளம் ஆகி அது இன்னொரு ஃபேமிலியில் தெரிஞ்சு அவங்க வீட்டில் ப்ராப்ளம் ஆகி பேபி இல்லைன்னா எவ்வளோ பேசுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு பதிலாக கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே கிளியராக பார்த்துக்கணுன்னா மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கிறது, நம்ம லைஃப் ஸ்டைலும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பீரியட் ட்ராக்கிங் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு அவங்களும் பண்ணுவாங்க, பட் நீங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, நான் பர்சனலாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் எப்படியெல்லாம் வந்தேன்றது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னா நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் ஆகும். இதில் தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.